Dear students, good morning to all. Next heading பார்த்தீங்கன்னா plants culture. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவர திசு வளர்ப்பு முறை சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் தாவரங்களை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதாவது எப்படி தாவரங்களை உற்பத்தி பண்ணணுமோ அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு தாவரத்துக்கு ஒரு புரோட்டோபிளாஸ்ட் அல்லது செல் அல்லது டிஷ்யூ ஆர்கன் எதை வேணாலும் தனியாக எடுக்கலாம். ஒரு பிளான்ட் ஒரு செல்லை வெளியில் எடுக்கலாம். அந்த செல்லை வெளியில் எடுத்து ஒரு பாருங்களேன் அண்டர் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் வச்சு அது முழு தாவரமாக உருவாக்க முடியும். அந்த மெத்தடை தான் இவர் கண்டுபிடிச்சிருக்கார், ஹார்ட்விக் ஹேப்பர்லேண்ட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அப்போ என்ன கேட்பாங்க, டூமர் கேட்பாங்க, வாட் இஸ் பிளான்ட் டிஸ்கல்ச்சர்னு கேட்டாங்கன்னா க்ரோவிங் பிளான்ட்ஸோடைய புரோட்டோபிளாஸ்ட் செல் tissue or organ away from their natural or normal environment. நேச்சுரலில் இருந்து அல்லது நார்மல் என்வரான்மெண்ட்டில் இருந்து எங்கே கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனுக்கு கொண்டு போய் அதை முழு தாரம் மாற்றுறோம். இதுக்கு பேர் தான் பிளான்ட் டிஸ்கல்ச்சர். இப்போ பாருங்களேன், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விட்ரோனா என்னது, கண்ணாடி கிளாஸ்க்குள்ள வச்சு கண்ணாடி, அதாவது இன்சைடு த கிளாஸ். அதான் பாருங்க மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் கிளாஸ் ஆர் டெஸ்டிப், ஒரு கிளாஸ்க்குள்ளேயும் ஒரு டெஸ்டிப்ல. அதான் விட்ரோ மீனிங் இன்சைட் கிளாஸ்க்குள்ள ஒரு கிளாஸில் வச்சோ இல்லை ஒரு டெஸ்டிப்ல வச்சோ ஒரு தாவரத்தை உருவாக்க முடியும். ஒரு தாவரத்தே கிடையாது, தாவரத்துடைய செல்லை உள்ளே வச்சு அந்த செல் பார்த்தீங்கன்னா அது லிவிங் செல்னால அது டிவைட் ஆகும்பொழுது அப்படியே இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் உருவாகி ஒரு காலஸாக உருவாகி அந்த காலஸுக்கு நம்மளுக்கு ஒரு பட்ஸ் எல்லாம் உருவாகும். பட்ஸ் உருவாச்சுன்னா அது ஒரு பிளான்ட்ஸ் உருவாகும். அதை சொல்கிறாங்க பிளான்ட் டிஸ்கல்ச்சர். பாருங்கள், இந்த க்ரோவிங் ஆஃப் பிளான்ட்ஸ், புரோட்டோபிளாஸ்ட், செல், டிஷ்யூ அண்ட் ஆர்கன் இதெல்லாம் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது க்ரோவிங் ஆஃப் பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஒரு வளர்ப்புறை தாவரம் புரோட்டோபிளாஸ்ட் எடுத்தோ இல்லை செல் எடுத்தோ டிஷ்யூ எடுத்தோ ஆர்கன் ஏதாவது எடுத்து நம்ம தாவரம் உருவாக்க முடியும். ஏ சிங்கிள் எக்ஸ் பிளான்ட் கேன் பி மல்டிபிள் இன் செவரல் தௌசண்ட் பிளான்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளான்னா ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து, ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியானது ஒரு செல் எடுத்துக்கோ அல்லது ஒரு புரோட்டோபிளாஸ்ட் எடுத்துக்கோ இல்லை ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோ ஒரு ஆர்கன் எடுத்துக்கோ. ஒரு தாவரத்தின் செல், புரோட்டோபிளாஸ்ட், டிஷ்யூ, ஆர்கன் ஏதாவது ஒன்று எடுத்து அதை டெஸ்டிப்பில் வச்சு தாவரம் உருவாக்கணும். அந்த தாவரத்து மூலமாக ஆயிரக்கணக்கான தாவரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் பீஸில் இருந்து, ஒரு சிங்கிள் செல்லில் இருந்து ஆயிரக்கணக்கான தாவரத்தை உருவாக்க முடியும். அது எப்படின்னா ஷார்ட் டைம்ல குறைஞ்ச காலங்களில் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன், கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துல வச்சு உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சரி எதுக்கு சொல்ல வராங்க பாருங்க, இந்த திசுகல்ச்சர் டெக்னிக்ஸ் ஆர் ஆஃப்டன் யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். சரி, இந்த மெத்தடை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா வணிகத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. நிறைய தாவரங்கள் இப்போ நர்சரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, நிறையா வளர்ப்பு தாவரம் நிறையா பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க, நர்சரிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக பண்ணுறாங்க சார். நிறைய வெரைட்டியான பிளான்ட்ஸை உருவாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அஸ் வெல் அஸ் பிளான்ட் ரிசர்ச், தாவரங்களை ஆய்வு செய்வதற்காக, ஒவ்வொரு தாவரம் ஆய்வு செய்வதற்காகவும் இவங்க தாவரங்களை உருவாக்குறாங்க. அடுத்து பாருங்க, பிளான்ட் டிஸ்கல்ச்சர் சர்வ்ஸ் an indispensable tool for regeneration of transgenic plants. இந்த மெத்தட் மூலமாக மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களை உருவாக்க முடியும். இப்போ டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாவரத்தை உருவாக்குவதற்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த பிளான்ட் டிஸ்கல்ச்சர் மெத்தடு டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட்ஸ் உருவாக்கக்கூடிய ப்ராசஸில் ஒரு தலையாய ஒரு மெத்தடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சம் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன் பிளான்ட் டிஸ்கல்ச்சர், இதில் பாருங்க இதில் என்னென்ன செய்யலாம். பிளான்ட் டிஸ்கல்ச்சர் மூலமாக மெயின் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஸ்கல்ச்சர் ஆர் குளோனல் ப்ரொபகேஷன் ஆஃப் எலைட் வெரைட்டி. குளோனல் ப்ரொபகேஷன்னா நாம் என்ன செய்யலாம், நம்ம இஷ்டம் போல என்ன செய்யலாம்னா நிறைய தாவரங்களை குளோன் பண்ணிக்கலாம். எலைட் வெரைட்டிஸ்னால் உயர்தர தாவரங்களை உருவாக்க முடியும், அதுக்கு பாதுகாப்பு கன்சர்வேஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி என்ஹான்ஸ்டு பிளான்ட்ஸ்னால் அழிவு நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை திரும்பவும் புதுப்பிக்க முடியும். ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ பிளான்னா வைரஸ் அற்ற தாவரங்களை உருவாக்க முடியும். ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன், ஜெர்ம் பிளாசத்தை பாதுகாக்க முடியும். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் செகண்டரி மெட்டபாலிசம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் தொழிற்சாலை ப்ரொடக்ஷனுக்கோ அல்லது செகண்டரி மெட்டபாலிசம்னா இரண்டாம் நிலை
அதாவது இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருள்களை உருவாக்குவதும் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இன் திஸ் சாப்டர் லெட் அஸ் டிஸ்கஸ் தியரி டெக்னிக். இந்த சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஸ்கல்ச்சருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்க போகிறோம். தாவர திசுக்களின் வரலாறுன்றா என்ன, அதோடைய டெக்னிக் என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன, அதோடைய அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஸ்கல்ச்சர் அண்டு கெட் அவேர். இதை வந்து அவேர்னஸ்னால் இதோடைய விழிப்புணர்வு. எத்திக்கல் டிசீஸ், அதாவது அவேர் அண்ட் எத்திக்கல் டிசீஸ், அதாவது விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து ஹேட்லிப் ஹாப்பர்லேண்ட் சொல்லுது. ஹேட்லிப் ஹாப்பர்லேண்ட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1902 இவர் வந்து ஜெர்மன் பார்ட்டிஸ்ட். ஒரு மாதிரி கேட்பாங்க, இவர் வந்து ஜெர்மானிஸ்ட் இருந்தவர். ப்ரொப்போஸ்டு கான்செப்ட் டோட்டி ஃபட்டன்சி அண்ட் இஸ் வாஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பெர்சன் கல்ச்சர் பிளான். இவர் தான் முதலாக இந்த பிளான் டிஸ்கல்ச்சரை உருவாக்கினார். கல்ச்சர், அதாவது பிளான் டிஸ்கல்ச்சர் மூலமாக, பிளான் டிஸ்கல்ச்சர்னா திசு வளர்ப்பு மூலமாக ஒரு தாவரத்தை உருவாக்க முடியும்னு சொன்னவர் இவர் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1902 இவர் வந்து தான் முதலாக ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சாரு. அது பேர் டோட்டி பொட்டன்சி. டோட்டி பொட்டன்சினா முழு திறன் பெற்றவை. முழு திறன் பெற்றவை என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்தில் இருந்து ஒரு செல்லை மட்டும் தனியாக எடுத்து அதை டெஸ்டில் வச்சு ஒரு முழு தாவரமாக உருவாக்க முடியும். அப்போ அந்த சிங்கிள் செல் வந்து ஒரு தாவரமாக உருவாகுதா இல்லையா, அதைத்தான் டோட்டி பொட்டன்சின்றாங்க. ஒரு சிங்கிள் செல் கூட தாவரமாக உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் இவர் தான். எப்படி, ஒரு தாவரத்தில் செல் எடுக்கிறாரு, அதை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் வச்சு அந்த சிங்கிள் செல்லை தாவரமாக உருவாக்கி காமிக்கிறாரு. அப்போ செயற்கையாக உருவாக்குறாரு. அப்போ செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஊடகத்தில் வச்சு உருவாக்குறாரு, ஒரு டெஸ்ட் வச்சு உருவாக்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். அப்படி சொன்னவங்க இவர் தான். பாருங்க, இவர் எந்த தாவரத்தை எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன் யூஸிங் மீசோஃபில் செல்ஸ் ஆஃப், பாருங்க, லேமியம் பர்ஃபூரியம் சொல்லக்கூடிய தாவரம். லேமியம் பர்ஃபூரியம் தாவரத்தில் அதனுடைய இலையை எடுத்து, தாவரத்தின் இலையை எடுத்து அந்த தாவரத்தில் மீசோஃபில்னா இலையிடை திசு சொல்லுவாங்க. இடைத்திசு மீசோஃபில் நீ படிச்சுப்பீங்க இல்லைங்க. இலையிடை திசுனா ஒரு தாவரத்தினுடைய அப்பர் எபிலிம்ஸ், லோயர் எபிலிம்ஸ் இடைப்பட்ட திசு இல்லைங்களா, அதை எடுத்து அந்த தாவரத்தின் இந்த லேமியம் பர்ஃபூரியம் தாவரத்தின் இலையை எடுத்து அதோடைய இலையிடை திசை வெளியில் எடுத்து அதிலிருந்து ஒரு செல்லை எடுத்து ஒரு தாவரத்தை உருவாக்கி காமிச்சார். அதனால he is regarded as the father of disculture. இது ஒரு பிரச்சனை. இவரை தாவர திசு வளர்ப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். தாவர திசு வளர்ப்பின் தந்தை. அதான் he is regarded as the father of disculture. அடுத்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் டிஸ்கல்ச்சர். மைல்ஸ்டோன் இன் பிளான்ட் டிஸ்கல்ச்சர் இது ஹாப்பர்லேண்ட் பார்த்தீங்கன்னா அதை அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹாப்பர்லேண்ட் வந்து கல்ச்சர், பாருங்க, கல்ச்சர் பிளான்ட் செல்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன் கால்டு விட்ரோ. விட்ரோனா இன்சைடு கிளாஸ்குள்ளே வச்சு ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து ஒரு என்டையர் தாவரமாக உருவாக்கி காமிச்சார். அதனால் இவர் வந்து ஒரு எந்த தாவரமாக இருந்தாலும் சரி ஒரு செல்லையை தனிச்சு எடுத்து தாவரம் உருவாக்க முடியும் சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கு அடுத்து ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அவர் பேர் வந்து பிஆர் ஒயிட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு. பிஆர் ஒயிட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1934 இவர் பார்த்தீங்கன்னா டெவலப்டு ரூட் கல்ச்சர். வேறு இவர் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் தண்டிலிருந்து செல்லு டிஷ்யூ ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு ரூட் கல்ச்சர். ரூட்டில் இருந்து ஒரு செல்லை எடுத்து தாவரம் உருவாக்க முடியும் சொல்கிறாரு. எப்படி பாருங்க, யூஸ் நாப் சொல்யூஷன்னா உப்பு கரைசல். நாப் சொல்யூஷன் அலாங் வித் 3 வைட்டமின்ஸ். உப்பு கரைசலோட ஒரு 3 விட்டமின் சேர்த்து ஒரு ரூட்டை எடுத்து ரூட் மூலமாக ஒரு ரூட்டோட உப்பு கரைசல் 3 விட்டமின் சேர்த்து ஒரு தாவரம் உருவாக்க முடியும். அப்போ அந்த உப்பு கரைசல் எதுக்கு ஒத்து போகும்னு பார்த்தீங்கன்னா பைரிடாக்சின், தயாமின் அண்டு நிக்கோட்டினிக் ஆசிட். இந்த 3க்கு பதிலாகத்தான் அந்த நாப் சொல்யூஷனும் 3 விட்டமின் சேர்த்து ஒரு வேர்லேருந்து ஒரு தாவரத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர் வந்து பிஆர் ஒயிட். அடுத்து பாருங்க, ஈசி ஸ்டீவார்ட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1948 இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கோகனட் வாட்டர் இன் பிளான்ட்ஸ். இவர் வந்து முதலாக தாவர திசு வளர்ப்பில் கோகனட் வாட்டர் இளநீரை பயன்படுத்துகிறாரு. இவர் பயன்படுத்தி ஒரு செல்லை தனியாக எடுத்து அதன் மூலமாக ஒரு தாவரத்தை உருவாக்குறாரு. அதுலேயும் முக்கியமாக கேரட் எக்ஸ்பேண்ட். கேரட் இருக்குங்களா, கேரட் வந்து ஒரு பகுதியை எடுத்து அதை ஒரு முழு கேரட்டாக உருவாக்கி காமிக்கிறாரு.
கேட்டதாரமாக உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மோரல் மோரல் அண்டு மார்டின். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு வைரஸ் ஃப்ரீ டாலியா அண்டு பொட்டேட்டோ. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்தை எடுத்து, அதாவது தாலியா தாவரத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய சூட் மெரிஸ்டம் கல்ச்சர்னா தாலியா தாவரத்தினுடைய தண்டில் இருந்து அதுக்குடைய மெரிஸ்டம்னா ஆக்கசை, அந்த ஆக்கசையில் வெளியில் எடுத்து அது மூலமாக ஒரு தாவரத்தை செயற்கை உருவாக்குறாங்க. அந்த செயற்கையான தாவரத்துக்கு வைரஸ் ஃப்ரீ டாலியான்னு பேர். ஏன்னா செயற்கை உருவாக்குறதுல வைரஸ் கிடையாது. அதனால தான் வைரஸ் அற்ற ஃப்ரீ டாலியா அந்த பொட்டோட்டோ தாவரத்தை மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக உருவாக்குனாங்க. அடுத்து பாருங்க, முராஸ்கி ஸ்கூச் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். முராஸ்கி ஸ்கூச் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் இவங்க வந்து என்ன பண்ணான்னு பாருங்க. முராஸ்கி ஸ்கூச் formulated use tissue culture medium, a landmark in plant tissue culture, and is the most frequently used medium for all kinds of tissue culture work. இவங்க தான் முதலாக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் உருவாக்குறாங்க. அதுக்கு ஊடகத்தை பயன்படுத்தலாம். ஊடகம் செயற்கையாக ஒரு ஊடகத்தை உருவாக்கி அந்த ஊடகத்தின் மூலமாக அந்த ஊடகத்தில் ஒரு செல்லை வச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிக்குள்ளே தான் செல்லை வச்சோ இல்லை ஒரு கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே செல்லை வச்சு தான் தாவரத்தை உருவாகினாங்க. ஆனால் இவங்க தான் அந்த முராஸ்கி ஸ்கூச் தான் முதலாக ஒரு தாவர திசு வளர்ப்புக்கு ஊடகத்தை பயன்படுத்தினது இவங்க தான். இவங்க ஊடகம் பயன்படுத்தினது வந்து இந்த சயின்ஸ் துறையில் வந்து ஒரு ஒரு முக்கியமானதாக வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கண்டா எட்டார். கண்டா அவர் குழுனர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் டெஸ்டி ஃபெர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஒன்றும் கிடையாது, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால் பூக்கும் தாவரம் பாருங்க. அந்த பூக்கும் தாவரத்தை ஒரு சோதனை குழையில் வச்சு உருவாக்குறாங்க. இப்போ 2 பூக்கும் தாவரத்தை எடுத்துக்கிறது, அந்த பூக்கும் தாவரத்தை வச்சு பூக்கும் தாவரத்தை வந்து மகந்த வந்து இயற்கையாக வண்டு மூலமாகவோ இல்லை காற்று மூலமாகவோ என்னையும் பார்த்துட்டு போனோமா. ஆனால் இவங்க என்ன சொன்னால் டெஸ்டிப் பேபின்றாங்க இல்லையா, அது மாதிரி டெஸ்டிப் மூலமாக 2 பூக்கும் தாவரங்களை எடுத்து இவங்க டெஸ்டிப்பில் வச்சு 2 தாவரத்துடைய மகரந்தத்தையும் அந்த இணையும், அதாவது எக்கையும் இணையை வச்சு ஒரு தாவரத்தை உருவாக்குறாங்க. அதாவது டெஸ்டிப் மூலமாக தாவரத்தை உருவாக்கம் இவங்க தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, யமரா. அவர் பேர் வந்து யமரா எட்டார். 1963 இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு காலினா காலஸ்ன்னு பேர். அண்டு ஃப்ரீ செல்ஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர் பாருங்களேன். ட்ராடஸ் கான்பியா, அதாவது ட்ராடஸ் கான்பியா ரிஃப்ளக்ஸா, அந்த ட்ராடஸ் கான்பியா ரிஃப்ளக்ஸா மூலமாக ஒரு அதாவது ஃப்ரீ காலத்தை உருவாக்குனாங்க. யமரா வந்து இந்த அதாவது ட்ராடஸ் கான்பியா ரிஃப்ளக்ஸா சோதனை மூலமாக ஒரு காலசி உருவாக்கி அதன் மூலம் ஒரு தாவரத்தை உருவாக்க முடியும்னு சொன்னவங்க இவங்க தான். அடுத்து பாருங்க, குஹா அண்டு மகேஸ்வரி. குஹா அண்டு மகேஸ்வரி சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1964 டெவலப்டு இன் விட்ரோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு எம்பிரியோஸ் ஃப்ரம் த ஆந்தர் ஆஃப் டட்டுரா. டட்டுரான்னு ஒன்று தெரியும் இல்லையா, டட்டுரா மெட்டல் கல்வி ஊமத்து தாவரம். அந்த தாவரத்தை எடுத்து அதனுடைய மகரந்த பையில் போய் ஒற்றை மைய கேப்ளைனா ஒற்றை மைய எம்பிரியோவை எடுத்து அதை விட்ரோனா கண்ணாடி கிளாஸில் வச்சு ஒரு தாவரத்தை பார்க்குறாங்க. டட்டுரா தாவரத்தை எடுத்து அதனுடைய மகரந்த பை மகரத்தில் போய் ஒற்றை மையம் ட்ரிப்ளைடு கிடையாது, ஹேப்ளாய்டு எம்பிரியோ மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து ஒரு கண்ணாடி இதில் வச்சு ஒரு தாவரத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சது அவங்க தான். அடுத்து பாருங்க, வாசில் அண்டு ஹெல்த் பிரான்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அச்சீவ்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட்ஸ் ஃப்ரம் சிங்கிள் ஐசோலேட்டட் செல்ஸ் இன் மைக்ரோ ப்ரொபகேஷன். ஒரு செல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செல்லை வெளியில் எடுத்து அந்த செல்லை வந்து பாருங்கள், ஐசோலேட்டட் செல்ஸ் இன் மைக்ரோ ப்ரொபகேஷன்னா ஒரு செல்லை வெளியில் எடுத்து அதை வந்து மைக்ரோ ப்ரொபகேஷன்னா நுண்பெருக்கத்தின் மூலம், நுண்பெருக்கம்ன்ற ஒரு சோதனை தான். நுண்பெருக்கம்ன்றது ஒரு மெத்தடாக ரீப்ரொடக்ஷன். அதன் மூலமாக ஒரு என்டையர் பிளான்டாக உருவாக்கினாங்க. அந்த என்டையர் பிளான்டாக எந்த உருவாக்கினா ஒரு புகையிலை தாவரத்தை உருவாக்கினாங்க. அப்போ நுண்பெருக்கத்தின் மூலம் முதலாக புகையிலை தாவரத்தை உருவாக்குறது யாருன்னு கேட்டால் வாசில் ஹில் பிரான்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அடுத்து பாருங்க, டேக்கப் சொல்லக்கூடிய டேக்கப் எட்டால். இவங்க வந்து ரீஜெனரேட் டொபாக்கோ. ரீஜெனரேட்னா
அதாவது மறு இணைவு மூலமாக ஒரு டொபாக்கோ தாவரத்தை உருவாக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 தாவரத்துடைய மீசோஃபில் இருக்குவாங்க. மீசோஃபில்னா இலையிடை திசு. அந்த இலையிடை திசு செல்லை எடுத்து அந்த செல்லுடைய செல்வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புரோட்டோபிளாசத்தை இணைய வச்சு அது மூலமாக தாவரத்தை உருவாக்கிறாங்க இவங்க. அடுத்து பார்க்கலாம், கார்ல்சன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அப்போ கார்ல்சன் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் அப்டின் ஃப்ரம் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். இவங்க வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் மூலமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புகைத்தவரம் தான். நிக்கோட்டியானா க்ளோகா அண்ட் நிக்கோட்டியானா லாங்ஸ்ட்ராபி சொல்லக்கூடிய 2 தாவரமும் ஒரே இடத்தை சொந்த தாவரம் தான். அந்த 2 தாவரத்தை வெளியில் எடுத்து 2 தாவரத்தின் செல்லை எடுத்து அதனுடைய 2 தாவரத்துடைய செல்லை எடுத்து அதனுடைய புரோட்டோபிளாஸ்டை இணைய வச்சு ஒரு தாவரத்தை உருவாக்குறாங்க. அந்த மெத்தடை வந்து 1971ஆம் ஆண்டு நிரூபிச்சு காமிச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மெல்சர் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், மெல்சர் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய சகாக்கள் மெல்சரும் அவர் கோ ஒர்க்கர்ஸ் சேர்ந்து டெவலப்டு இன்டர்ஜெனிக் ஹைபிரிட் பிட்வீன் த பொட்டேட்டோ அண்டு டொமேட்டோ. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கையும் டொமேட்டோ தக்காளி பழம் 2 தாவரத்தையும் எடுத்து அந்த 2 தாவரத்தோடைய இன்டர்ஜெனிக்கில் 2 தாவரத்தோடைய ஜீன்களை இணைச்சு ஒரே தாவரமாக உருவாக்குனாங்க. அந்த தாவரம் பேர் வந்து பொமாட்டோன்னு சொல்லி தாவரத்தை உருவாக்குனாங்க. இது ஒன்றா கொஸ்டின். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொமாட்டோன்ற தாவரத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த தாவரத்தை வந்து கீழே வந்து மண்ணுக்கையில் வேரில் வந்து உருளைக்கிழங்கும், மேலே வந்து தக்காளி பழமும் இருக்கும். அந்த தாவரத்தை உருவாக்குனாங்க. அடுத்து பாருங்கள், சில்ட்ரன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். produced transfer tobacco plants from the single cell transformation and gene insertion. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டொபாக்கோ பிளான்ட்ஸ் பாருங்கள், அந்த அதுலேருந்து சிங்கிள் செல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ஜீனை இன்சர்ட் பண்ணி வேறு தாவரோட ஜீனை இன்சர்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு தாவரத்தை உருவாக்கிறாங்க. அதாவது வெளியிருந்து ஒரு ஜீனை எடுத்து ஒரு தாவரத்தில் செலுத்தி அந்த செல்லை வெளியெடுத்து வந்து ஜீனை வந்து ஒரு டொபாக்கோ தாவரம் செலுத்திடுறாங்க. அந்த ஜீன் உள்ளே போய் டெவலப் ஆகுது. அந்த ஜீன் உள்ளே போய் டெவலப் ஆகும்பொழுது அதுலேருந்து ஒரு செல்லில் வெளியே எடுத்து அதுலேருந்து வேற ஒரு தாவரத்தை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த சொல்லிச்சாங்க. அடுத்து ஹார்ஸில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், டெவலப் ஃப்ரம் டிரான்சரிக் டொபாக்கோ. இவர் வந்து மரபணு மாற்றப்பட்ட, அதாவது புகையிலை தாவரத்தை உருவாக்குனாங்க. மரபணு மாற்றப்பட்ட புகையிலை தாவரத்தை உருவாக்குனாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரோபாக்டீரியம் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா மூலமாக ஜீனை ஒரு டொபாக்கோ தாவரத்தில் செலுத்தினா அப்போ வெளியிருந்து ஒரு ஃபாரின் ஜீன் வந்து டொபாக்கோ தாவரத்தில் உள்ளே போச்சுன்னா இந்த தாவரத்துக்கு பேர் டிரான்ஜெனிக் டொபாக்கோன்னு பேர். ஏன்னா ஒரு ஜீன் வந்து வெளியிருந்து உள்ளே போயிருக்குல்ல, அப்போ வெளியிருந்து ஒரு ஜீன் உள்ளே போகிறதுக்கு காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வெக்டார். அக்ரோபாக்டீரியத்தின் மூலமாக தான் அதை உள்ளே செஞ்சுருக்காங்க வச்சு அந்த தாவரத்தை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நாப் சொல்யூஷன்றாங்க இல்லையா. நாப் சொல்யூஷன் என்ன? இது 2 மார்க்கில் கேட்பாங்க. நாப் சொல்யூஷன் என்னன்னு கேட்பாங்க. இப்போ நாப் சொல்யூஷன்னா இந்த நியூட்ரியன் சொல்யூஷன் யூஸ்டு ஃபார் க்ரோத் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் பிளான் விச் கண்டைன்ஸ். ஒரு தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து நாப் சொல்யூஷன் இருக்குது. அப்போ அந்த நாப் சொல்யூஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் நைட்ரேட் 3.0 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் 1.0 கிராம். சுக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50.0 ஆப்டிமால். அடுத்து மெக்னீசியம் சல்ஃபேட் 1.0 கிராம். அடுத்து டைஃபாசிக் பொட்டாசியம் பாஸ்பேட் 1.0 கிராம். அடுத்து டீஹைட்ரேட்டட் வாட்டர். டீஹைட்ரேஷன்னா அயனிகள் இல்லாத நீர், அதை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ml. இதெல்லாம் சேர்ந்து கூட நாப் சொல்யூஷன் கேட்பாங்க. அதனால் 1 மார்க்கில்